வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். 1 2 வாங்க. ஓகே, அப்படிதான். நீங்க வாங்க, தைரியமா வாங்க. அப்படியே வாங்க. ஐயோ ஐயோ, நந்தினி நந்தினி நந்தினி, சொன்னா கேளு, விடாத விடாத. வாங்க நந்தினி நந்தினி, கைய கொடு. ஏய் நந்தினி, அப்படியே வாங்க, என்கிட்ட வாங்க. வாங்க வாங்க வாங்க. வலிக்குது நந்தினி. நான் பிடிக்க மாட்டேன், வாங்க. கொஞ்சம் வலிக்கும் தான், வாங்க. அவ்வளவுதான், பாத்தீங்களா? வாங்க வாங்க வாங்க, திரும்புங்க. நந்தினி அப்படியே திரும்புங்க, நீங்களே வாங்க. வாங்க வாங்க வாங்க, திரும்புங்க. நந்தினி வாங்க, அவ்வளவுதான். லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட், பாத்து. ரைட் லெஃப்ட் நந்தினி, ரைட். பாத்தீங்களா எப்படி? நான் தான் சொன்னேன்ல, நேத்து அளவுக்கு வலி இல்லல்ல. ஆமா, கொஞ்சம் லைட்டா குறைஞ்சிருக்கு. நான் தான் சொன்னேன்ல, நடக்க நடக்க போயிடும்னு. இத்தனை நாளா ஒரே இடத்துல காலை மடக்கி வச்சிருந்தீங்க, ரத்தம் ஓட்டம் இல்லாம இருந்திருக்கும். வாங்க, அப்படியே ஒவ்வொரு அடியா எடுத்து வைங்க. இரு இரு இரு, ஓடி போக கூடாது. வாங்க, அப்படியே இரு. பாத்து பாத்து ஒவ்வொரு அடியா எடுத்து வைங்க. வாங்க 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 வாங்க. நந்தினி, இரு 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 இரு. வாங்க, வெளில போய் பிராக்டிஸ் பண்ணலாம். வாங்க, அப்படியே வாங்க வாங்க. எங்க வெளிய வா. ஓகே, வாங்க 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 வாங்க. பாத்து பாத்து பாத்து. அப்படிதான். மெதுவா இரு இரு நந்தினி நந்தினி. வாங்க, நான் பிடிக்க இரு நந்தினி. மாட்டேன், நான் பிடிக்க மாட்டேன். வாங்க வாங்க, ஒவ்வொரு அடியா எடுத்து வைங்க. வாங்க 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 வாங்க. கை எடுத்துங்க. ஓகே ஓகே. வாங்க. ஓகே, பாத்து பாத்து பாத்து. ஓகே, நான் அவர்கிட்ட கொடுக்குறேன். இந்தாங்க, பேசுங்க. யார் மாதிரி? தெரியல. நான் பேசுறேன். பாத்து. இந்த பக்கம் அசோக, அந்த பக்கம் யாரு? வாங்க வாங்க. தெரியாம ஃபோன் பண்ணிட்டீங்களா? பாத்து ஒரு நிமிஷம் இருங்க. என்ன கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சிட்டான்? விட்ட ஓடிடுவோம் போல இருக்கு. படுவாவி உங்களை சொல்ல சார். கொஞ்சம் கிட்ட வா. பாத்து பாத்து. பக்கத்துல வா. நான் பிடிக்க மாட்டேன். ஓகே, கிட்ட வா. சொல்லுங்க. கண்ணை மூடு. எதுக்கு சார்? கண்ணை மூடு. யோ, ஒரு ராங் நம்பர் கிட்ட எவ்வளவு நிறைய பேச முடியும்? போய் காட்சியை பார்ப்போம். ஐயோ சார், என்ன சார் தூக்கிட்டீங்க? மாதவி, பாத்தியாமா? இன்னைக்கு இவன் தூக்கிட்டா. என்ன தூக்கிட்டீங்க? விடுங்க சார். சார் சார், இறக்கி விடுங்க. கால் வலிக்க போகுது. வேண்டாம் சார், விடுங்க சார். இல்ல, வலிக்க போகுது சார், கீழே விடுங்க சார். இவன் கால் என்ன இரும்புலியா செஞ்சிருக்கு? என்ன பண்றதுனே தெரியல. ரொம்ப வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கான். எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க? ரொம்ப திமிர் பிடிச்சிருச்சு. அவளை என்ன பண்றதுனே தெரியல. வாய்ப்பே இல்லையே. அவ என்னமா நடிப்ப போடுறா? அப்படி நம்மள பார்த்ததுமே அவ பார்வையை கவனிச்சிங்களா? திமிரா தெனாவட்டா பாக்குறா. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? எனக்கு உன் பார்வைக்கே அர்த்தம் இப்ப வரைக்கும் புரியல. இதுல அவ பார்வையெல்லாம் எனக்கு எங்க இருந்துமா புரிய போகுது? நீயே சொல்லிருமா. ஏங்க, அவ நம்மள நக்கல் அடிச்சுட்டு போறாங்க. முக்கியமா என்ன பார்த்து பாத்தியா? இப்ப நான் சூர்யாக்கு எவ்வளவு க்ளோஸ்னு பாத்தியா? நீ என்கிட்ட தோத்துட்ட பாத்தியா?
உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அவ என்ன நக்கல் அடிக்கிறாங்க. அதுக்கு அதுதாங்க அர்த்தம். ஓஹோ, அதுக்கு அப்படியே அர்த்தம். என்ன அப்படியா? சீரியஸ் ஆயிட்டா? திடீர்னு நம்மள பார்த்துட்டு அவ்வளவு திமிரா போவாளா? இதுக்கு முன்னாடி அப்படியே பணிவா தானே போயிட்டு இருந்தா. இருக்காதா பின்ன? மாப்பிள்ள கூட இருந்தாலே அவளுக்கு ஒரு தனியே திமிரு வந்துருதுமா. இவன் தான் நந்தினி எது செஞ்சாலும் சப்போர்ட் பண்றானேமா. கரெக்டா சொன்னீங்க. அந்த அளவுக்கு அவனை அப்படியே அடிமையா மாத்தி வச்சிருக்கான். ஆமாம்மா, எனக்கு ஒரு சந்தேகம்மா. உன் தம்பிக்கு நடக்க முடியாம தானே இருந்துச்சு. நந்தினி அவனை நடக்க வச்சு தானே பழக்கி விட்டுருந்தா. ஆமா. அப்புறம் எப்படி சூர்யா திடீர்னு அவளை தூக்குனா? ஆமாங்க, எனக்கும் இதெல்லாம் அப்ப தோணுச்சு. அது எப்படி முடியும்? அது மட்டும் இல்ல, இவன் அப்படியே அவளை தூக்குனதும் அவனோட கால் நடுக்கம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அடங்கிருச்சு. அதுக்கப்புறம் ஸ்டெடியா அவன் பாட்டுக்கு போறான். அதான் எப்படின்னு கேக்குறேன். அதாங்க எனக்கும் புரியல. ஏன் மாதவி, ஒருவேளை மனசுல ஆசையோட புருஷன் பொண்டாட்டியவோ இல்ல பொண்டாட்டி புருஷனையோ தூக்குனா கை கால் வலியெல்லாம் இல்லாம போயிருமோ என்னவோ. என்னமா சொல்ற மது? ஒரு நிமிஷம் அப்படி திரும்ப. எதுக்கு திரும்பமா சொல்றேன். என்னங்க யோ, என்னையா பண்ற? யோ, என்னையா பண்ற? இடுப்பு கழண்டு போல் இருக்கு. ஒண்ணு இல்லம்மா, ஆசையோட தூக்கலாம்னு பார்த்தேன், முடியல. இது ஹெவிலோட சாமி. நான் ஒன்னும் ஹெவியாலாம் இல்ல, நீங்க அவ்வளவு வீக்கா இருக்கீங்க. ஓ, அது அப்படியும் இல்லாமல பஞ்சு படி பிஞ்சு மூஞ்சி. சைக்கிள் கேப்ல நீ ரொம்ப ஸ்ட்ராங் படின்னு அடிச்சு விடாதமா. இப்ப நீ ஒண்ணு பண்ணு, நேத்து நந்தினி சூர்யாவை தூக்குற மாதிரி முடிஞ்சா என்ன இப்ப தூக்கு பாப்போம். நான் ரெடி. போய் வேலையை பாரு. அப்போ உன்னால என்ன தூக்க முடியாது அதானே? அட முடியாதுன்னு ஒத்துக்கமா. முடியாதுல, தூக்க முடியாதுமா, தூக்கவே முடியாது உன்னால. ஒத்துக்கிட்டு போ. இப்ப என்ன, உன்னை தூக்கணும் அவ்வளவுதானே? ஆமா, எங்க தூக்கு பாப்போம். அவ்வளவு தைரியமா? வாங்க. ஓ, நீ அப்படி வர. இரு, நான் இப்படி வாங்க. ஐயோ, இடுப்பு வலிக்குதே. உன்னை நான் தூக்க மாட்டேதானே சொன்னமா. அதுக்காக நீ இப்படி தூக்கி போட்டு இடுப்பு உடைக்க பாக்குறீங்க மாதிரி. அதுக்கு ஒழுங்கா சொல்லும் போதே கேட்கணும். அதுக்காக இப்படிதான். ஐயோ, அவசரப்பட்டு பாடி கொடுத்துட்டியாடா அசோகா. ஐயோ, பஞ்சர் ஆக்கிட்டாலே. சார், என்ன சார் என்ன இப்படி ஈஸியா தூக்கிட்டீங்க? கால் வலிக்க போகுது சார். நீ தானே சொன்ன நான் நடக்கணும்னு, அதான் உன்னை தூக்கிக்கிட்டு நடந்து காட்டுறேன். ஆனா ஆரம்பத்துல எவ்வளவு பயந்தீங்க, இப்ப பாத்தீங்களா 2 நிமிஷத்துல என்ன தூக்கிட்டு வந்துட்டீங்க. போலாம். கீழே போறீங்களா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இங்கே இறக்கி விட்டுருங்க ப்ளீஸ். அது எப்படி? நான் உன்னை தூக்குற அளவுக்கு குணமாயிட்டேன். அப்ப என் கால் சரியாகி நான் நல்லா ஸ்ட்ராங்கா பழைய சூர்யா மாதிரி ஆயிட்டேன்னு எல்லாருக்கும் தெரிய வேண்டாம். வேணாம் சார், வேணாம் சார், அதெல்லாம் முடியாது.